32வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமாய் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். யாக்கோபினுடைய அனுபவபூர்வமான தன்மைகளை குறித்து நாம் இதிலே வாசிக்கிறோம். 32ல 22வது வசனம் சொல்லுது, ராத்திரியில் எழுந்து, அர்த்த ராத்திரியில் எழுந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 16 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாபோக்கு என்பது யோர்தானிலிருந்து பிரிந்து வந்த நதி. நாம் அடிக்கடி இதை நாம் பேசியிருக்கிறோம். இந்த யாபோக்கு நதி யோர்தானிலிருந்து பிரிந்து வருகிற நதி. அந்த யாபோக்கு நதி அந்த சந்திக்கிற இடத்தினுடைய துறை, அதாவது அந்த இடத்துல மக்கள் குளிக்கவும் போகவும் வருகவும் செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த யாபோக்கு நதி மிக ஆழமான பாறைகள் நிறைந்த இடம் என்று ஆறு என்று சொல்லுகிறார்கள். இந்த யாபோக்கு ஆற்றின் துறையை யாக்கோப்பு கடந்தான். கடந்துவிட்டு திரும்ப அடுத்த வசனத்தை படிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். அப்புறம் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன், நல்லா கவனிக்கணும், இந்த ஆற்றின் துறையில இவன் இந்த யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், தனித்திருக்கிறான். யாபோக்கு என்ற இந்த ஆற்றினுடைய பெயருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அர்த்தம் ஊற்றிவிடல் என்கிறது ஒரு அர்த்தம். இரண்டாவது மற்போ செய்கிற, யாரும் பேசக்கூடாது. என்னம்மா வேணும், வேணும்னா அவங்கள்ட்ட கொடுங்க, இது பேசக்கூடாது. மற்போ செய்கிற. மூன்றாவது ஓடுதல். நான்காவது பாய்ந்து செல்லல். ஐந்தாவது காடி செய்கிற. ஆறாவது ஒன்றும் இல்லாததாய் மாற்றுகிறார், வெறுமையாக்குகிறார். ஆறாவது அளவற்ற. ஏழாவது அளவற்ற. 8 செழிப்பு நிறைந்த நதி. 9 விட்டு நீங்குகிற. அடுத்ததாக சிதறடிக்கிற. இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இந்த யாபோக்கு நதிக்கரைக்கு பெயர் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த யாபோக்கு நதிக்கரையில யாக்கோபு காத்திருக்கிறார். யாக்கோபு காத்திருந்து ஒரு காரியத்தை செய்கிறார். இவனுக்குள்ளே இருந்த ஒரு தடுமாற்றமான ஒரு சூழல், தடுமாற்றமான எண்ணம். என்ன தடுமாற்றமான எண்ணம்னா, நான் இப்ப என் சகோதரனை சந்திக்க போகிறேன். அவர் 300 பேரோடு கூட வருகிறார். தன்னோட ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதை விட ஏசாவுக்கு பிள்ளைகள் 1, 2, 3 பேர் தான் இருக்கலாம். ஆனா எனக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12 பிள்ளைகளோடு நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். அவனை ஈஸியா மடங்கடிச்சிடலாம். ஆனா இந்த யாக்கோப்புக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. அவன் என்னுடைய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், என் பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வேலைதான் எனக்கு ஒழிய சண்டையிட்டு அவர்களிலே ஒருவரை சாகடிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இவன் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் எத்தனை பேரும், நீங்க வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளே வயது முதிர்ந்தவர்களா இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கா? அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தகப்பன் தான்
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பன். யாக்கோபு ஜெபிக்கிறான் 12 பிள்ளைகளுக்காக. அதனாலதான் ஒரு யோசேப்பு காணும்னே தடுமாறுறான், தவிக்கிறான், உடையிறான். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் பிள்ளைகளிலே இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாடுகளை சந்திப்பதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இந்த யாக்கோபு அந்த யாபோக்கு நதிக்கரையில உட்கார்ந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு எனக்கு வேதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். வேத வசனத்தில் கூட நீங்கள் படித்தீர்களானால் அந்த வேத வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தில் அந்த வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. பாருங்கள். ஆதியாகமம் 25:23 கடைசி பகுதியில் படிக்கும் பொழுது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை செவிப்பார். இதுதான் வாக்குத்தத்தம். அப்போ நாம் என்னுடைய சகோதரனை மேற்கொண்டு அவனை எனக்கு கீழ்ப்படுத்தணும்னு எண்ணம் இல்லை. என் சகோதரனுடைய அந்த கொடிய அந்த வேதனை எப்படியாயிலும் என் பிள்ளைகளிலே ஒருவராயிலும் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோட ஜெபிக்கிறான். வாக்கு தத்தங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம். நம்ம பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம வாக்கு தத்தங்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியல, சத்தியத்தை கேட்கலன்னா நீங்க கட்டாயமா திணிக்க முடியாது. ஒரு கார் சரியில்லைன்னா பாத்திரம் தூக்கி அந்தாண்ட போட்டு இன்னொரு பாத்திரம் தூக்கி வச்சுட்டீங்கன்னா அந்த கார் செயல்படும், நல்லா ஓடும். ஆனா பிள்ளைகள் அப்படி அல்ல. அவங்களுடைய உடல் உறுப்புகளை, மூளையை கட்டி அந்தாண்ட போட முடியாது, கையை கட்டி அந்தாண்ட போட முடியாது, எந்த செயல்களையும் தூக்கி அந்தாண்ட தள்ள முடியாது. மாறாக அவர்கள் திருப்பப்படுவது, அவர்கள் தேவனுடைய கிருபையினால் திருப்பப்பட தேவனுடைய சமூகத்தில் அவர்களை வைத்து ஜெபிக்கணும். ரொம்ப முக்கியம் அது. எந்த நிலைமையிலையும் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நாளாயிலும் கர்த்தருடைய நாளை அலட்சியப்படுத்தவே கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் அவனை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறார். அவன் ஜெபித்துதான் ஆசீர்வாதங்களை பெறணும். இந்த பிள்ளை பிறக்கும் பொழுதே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது 22வது வசனம் 25-22 அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். அப்போ உங்களுடைய பிள்ளைகளில இந்த ரெட்டை பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாரம் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. உள்ள பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, என் அண்ணன் வேதனையோடு வந்த சமயத்துல திருட்டளவாய் அவருடைய ஆசீர்வாதங்களை நான் எடுத்து விட்டேன், இனி நான் என்ன செய்வது என்று சொல்லி அந்த திருட்டளவாய் சம்பாதித்தது நிமித்தம் தன் சகோதரன் தன்னை கொலைவெறியாய் நினைத்த அந்த கொலைவெறி தன் பிள்ளைகளை சந்திக்காதபடிக்கு இங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தலையில கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு திருத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் அடங்காத பிள்ளைகளை அடக்கி திருத்த முடியாது. நல்ல உடல் வல்லமை இருக்கும்போது சின்ன பிள்ளைகளை கண்டிச்சு நடத்தலாம். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கனாலே 14 வயசு 13 வயசுலாம் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகள்
அந்த தாய் தகப்பனை உதறி தள்ளும். அப்படிப்பட்ட சூழல் வரைக்கும் நம்ம வைக்கக்கூடாது. கண்டிஷனோட அந்த பிள்ளைகளை நடத்த நம்ம முற்படணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நடத்தலைன்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்துல தேவன் இந்த சூழ்நிலைகளை ஏன் உருவாக்கினார்? இந்த யாக்கோப்பு நதிக்கரையில வந்த பொழுதுதான் யாக்கோப்புக்கு ஒரு பெரிய மனப்போராட்டம் பெறுகிறது. ஏன் நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில மற்போ செய்கிறவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் சகோதரன் எந்த நிலைமையில வர்றான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு பாய்ந்து போய் அவனை நான் ஜெயிக்கணும், அப்படி இல்லை வெறுமையாக்கி நான் அவனை முற்றிலும் அழிச்சிடணும், அப்படி இல்லைன்னா அவனை விட்டு விலகி நான் எங்கேயாவது போயிடணும் அல்லது அவனை சிதறடிக்கணும். இந்த எந்த காரியமும் சூட்டபிள் ஆகலைன்னா ஒன்று செய்யலாம், என் இதயத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேன். அதுதான் அவன் செஞ்சான். ஆண்டவரிடத்துல யாக்கோப்பு தன்னுடைய இதயத்தை ஊற்றணும். அவருடைய சரீர வல்லமைகளை கொண்டு ஆத்மீக எண்ணங்களை கொண்டோ தன் சகோதரனை மேற்கொள்ள நினைக்கல, இதயத்தை ஆண்டவரிடத்துல ஊற்றணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடேன்னு சொன்னான். ஆண்டவர் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. விடியுதுப்பா, என்னை விட்டுடுனார். நீங்க போனா போங்க, நாளைக்கு நான் இருந்தா இல்லையா உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதான்னு பாருங்க அப்படின்னு கேட்டானோ எனக்கு தெரியாது. ஆனா அப்படி கேட்டிருக்கலாம். ஆனா நாம ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் கேட்கிறோம். ஒவ்வொரு நாள் வீட்டுல முழங்கால் பண்ணிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி நம்ம கேட்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நடத்தியே ஆகணும், இல்ல நான் இருக்க மாட்டேன். பல சமயத்தில் அப்படி சொல்றோம், சொல்லிதான் ஆகுது, வேற வழி இல்லை. இங்க யாக்கோப்பும் அப்படி ஜெபித்திருக்க முடியும். தன்னுடைய இதயத்தை ஒப்பு கொடுக்கிறான். ஒண்ணு நான் இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடணும், சிதற, அப்படி இல்லைன்னா என் அண்ணனை சிதறடிக்கணும், அப்படி இல்லைன்னா ஒன்றுமில்லாம அவனை அழிச்சிடணும். நான் என்னுடைய வல்லமையை மற்போ செய்கிற வீரனை போல எழுப்பி என் சகோதரனை கொள்ளணும். இதெல்லாம் எனக்கு வேணான்றது. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நீங்க சொன்ன வாக்கு தத்தம் மாத்திரம் நடக்கணும். அதுக்காக தான் என்னை என் இதயத்தை அப்படியே தண்ணீரை போல ஊற்றுகிறேன். ஒரு விசுவாசி நல்ல தண்ணீரை போல ஊற்றணும். நம்முடைய இதயத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அருமையான மக ரதா வந்திருக்காங்க. வந்துருக்கீங்களா? ஆமென். நான் ரட்சிப்பில் நடத்தினப்ப ஞானஸ்நானம் எடுத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைய வரைக்கும் அவங்க வீட்டில் கூட அதை சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நிற்கிறாங்க. எங்களை அப்படி நேசித்து அன்பு செலுத்தி பராமரித்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாக்கு தத்தங்கள் யாருக்கு போய் சேருதுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இதயத்தை ஊற்றி ஆண்டவரை என்னை நடத்தும் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அதை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கணும். நல்லா கவனிக்கணும். கர்த்தரை துதிச்சிருக்கிறார், வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து பேசி இருக்கிறார், தன்னை தாழ்த்தி உடைச்சிருக்கிறார், வேண்டுதல் செய்கிறார், வாக்குறுதியை உரிமையாக கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப அவருடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளம். அதுதாங்க. அல்லேலூயா. தேவனுக்கும் அவனை ஆசீர்வதிக்கிறது தான் நோக்கம். அவனுக்குள்ள ஒரு சில சமயத்துல எனக்கே பல ரொம்ப தடுமாற்றமான சூழ்நிலைகள் வரும். அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், என்னை ஏன் இப்படி பிரிகட்டி அடிக்கிறாரு? இந்த பிரச்சனையை ஈஸியா ஆண்டவரே முடிக்கலாமே, என்ன டென்ஷன் ஆக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழலை என்ன போய் தள்ளிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லும் பொழுதுதான் ஆவியானவர் நினைவுபடுத்துவாரு, நீ உடையிலன்னா உன்னை நான் ஒரு உருமாற்றி ஒரு புதிய சிருஷ்டியால் மாற்ற முடியாது. ஒரு மண் பானைய எத்தனை தடவை வேணாலும் உடைச்சு மாற்றலாம். அல்லேலூயா. நாங்கள் சிறுவனாக இருக்கும் பொழுது டிராக்டரை ரொம்ப அழகாக செய்வேன். அந்த டிராக்டர் சக்கரமெல்லாம் உடைஞ்சிச்சு, முன்னாடியெல்லாம் உடைஞ்சிச்சுன்னா அதை அப்படியே என்ன பண்ணுவோம், தூக்கி மண்ணிலே போட்டுட்டு இன்னொரு மண்ணை எடுத்து திரும்ப
அவனை உருவாக்கும். நாம தூக்கி போட்டு அதே மண்ணு திரும்பவும் அது கரைஞ்சு போய் புது மண்ணா மாறி இருக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். என்னை நான் உருமாற்ற என் ஆத்மாவை பிளெக்சிபிளா நான் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவர் அழகா நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த பம்பரத்தை விடுறது யார்? இந்த பம்பரத்தை இங்கே வாங்கிட்டு வாங்க. அவனை சண்டே கிளாஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்க அப்பா எங்கே இருக்காரு? அவங்க அப்பா இல்லைன்னா அவங்க அப்பாவை தான் நான் சாப்பிடணும். ஆமென், அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளேயே பம்பரம் விடுறாங்க. ஆமென். அன்பானவர்களே, அடிக்கக்கூடாது. அழைச்சிட்டு போய் அவனை கிளாஸில் உட்கார வைக்கணும். நல்லா கவனிக்கணும். என்ன நான் உடைக்கிறத எதுக்குன்னா உருமாற்றத்துக்காக ஒழிய என்ன அழிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு காலத்திலும் செய்யல. உன் மனசுல சொல்ல இயலாத போராட்டங்கள் சூழ்ந்து என்னால இப்ப ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அப்பதான் நீ தப்பிச்சு நிற்ப. ஆண்டவருக்கு தெரியும் இப்பதான் நான் செயல்படுறதுக்கு நேரம் சரியா இருக்குது. ஒரு அலையில சொல்லுங்களேன். நான் எப்ப தம்பிச்சு போய் உடைஞ்சு போய் நிக்கிறேனோ அப்பதான் அவர் கிரியை செய்வார். என்னால செயல்பட முடியாத நிலைமை இருக்கும் பொழுதுதான் தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். யோசேப்பு செயல்படவே முடியல. போத்திபாருடைய வீட்டுல அடிமையா நிற்கிறான். யோசேப்பு செயல்பட முடியல. சிறைச்சாலையில கைதியா நிற்கிறான். எத்தனை 14 வருஷம் இருக்கிறான். ஆனா அந்த 14 வருஷமும் தேவன் அவனை சில பேர் சில சமயத்துல தேவனுடைய சிக்ஷைகள் என்ன செய்யுதுன்னா சிலரை மிருகமா மாற்றுது. சிறையில் இருக்கிறவங்கள பார்த்து சில சமயத்துல பார்த்தீங்கன்னாக்க வெறுப்பு தட்டி வேதனைகளை போய் மாட்டுது. சில பேர் அப்படியே பக்குவமாகி பழுத்த பழமா மாறுறாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, 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 ஆமென். காந்தியடிகளை குறித்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்தேன். அவர் சிறையில் இருக்கும் பொழுது சிறைச்சாலையின் தலைவர் ஒரு வெள்ளைக்காரர், பிரிட்டனை சார்ந்த வெள்ளைக்காரர். எல்லா வெள்ளைக்காரனும் ரட்சிக்கப்பட்ட கிடையாது, எல்லாரும் பரிசுத்தவான் கிடையாது. மிருகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம ஆட்கள்லையும் இருக்காங்க, அந்த சைட்லையும் இருக்காங்க. அந்த தலைவனை பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்குமா. அடிச்சு அண்ணாசினப்படுத்துவாராம். காந்தியடிகளையும் அப்படிதான் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டார். ஆனால் காந்தியடிகள் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஒரு தடவை காந்தியடிகளிடத்தில் அவர் கேட்டார், உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறேன். ரொம்ப அடித்து அவரையும் எட்டி உதைப்பாராம், பயங்கரமாக பாடுபடுத்துவாராம் அந்த சிறைச்சாலையின் தலைவர். ஆமென். ஐயா வீட்டில் என் கண்ணத்தில் கையை வச்சுட்டீங்களே, என்ன பிரச்சனை? பேரன் வருவான்னா, பேத்தி வருவாளா? பேரன் வேண்டுமா, பேத்தி வேண்டுமா? உங்கள் பிள்ளை சொல்ற ரெண்டும் வருன்ற. அல்லேலூயா. எட்டி உதைப்பானோ. ஒரு நாள் காந்தியடிகள் சொன்னாராம், ஏன் இப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ அவருக்கு காந்தியடிகளை பார்த்து கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு நல்ல புத்தகம் வேணும், நான் படிக்கணும், சிறையில் நேரம் போகலை. உடனே இவர் என்ன பண்ணாரா, இவருக்குள்ள ஒரு அரக்க மனப்பான்மை உள்ள இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பைபிளை தான் கொடுக்குமே, ஆங்கில பைபிளை கொடுத்தாராம். காந்தியடிகள் ராத்திரி பகலாக படிச்சுட்டே இருந்தாராம். அப்போ அவர் சொன்னார், காந்தியடிகள் சொன்னாரா, நீங்கள் கொடுத்த இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிரியமாக இருக்குது, இந்த பைபிள் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு எனக்கு ரொம்ப மனசு தொடுதுன்னு சொன்னாராம். சிறையில் அவர் ஒரு நாள் விடுதலை ஆக வேண்டிய நிலம் வருகிறது. அப்போ சிறைச்சாலையின் தலைவன் ஒரு காரியத்தை கேட்டாராம், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா காந்தியடிகள் இருந்தார். காந்தியடிகள் சொன்னாராம், ஒரு விதத்தில் சந்தோஷம், மறு விதத்தில் வருத்தம். நான் வெளியே போனால் சுதந்திரத்துக்காக போராடுவேன், உள்ளே இருந்தால் உங்களுடைய அன்போடு நான் ஐக்கியமாக இருப்பேன். நீங்கள் பிரிஞ்சு போகிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க? உடனே காந்தியடிகள் ஒரு அருமையான ஷூ எடுத்து கொடுத்தார். அந்த ஷூவை சாக்ஸ் போட்டு மாட்டினா கரெக்டாக இருக்கலாம்.
இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். யாருக்கு? அந்த சிறைச்சாலையின் தலைவனுக்கு. என்ன கரெக்டா அளவோட வந்து கொடுக்குறீங்கல்ல. அப்போ அவர் சொன்னாராம், அளவு என்கிட்ட இருக்குன்னார். எங்க? இந்த ஷூவில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூ அடிக்கலாம் இரும்பு பக்கெட்ஸோடு இருக்கும். என் நெஞ்சை பார்க்கல அப்படின்னு சட்டையை திறந்து காமிச்சாராம். நெஞ்சில் இவர் போட்டிருந்த அந்த ஷூனுடைய அடையாளங்கள் அப்படியே கரெக்டாக மார்க் ஆகிருந்துச்சான். காயப்படுத்தி அந்த காயம் ஆறி போய் இந்த மார்க்கை வச்சு தான் இந்த சைஸ் வச்சு கரெக்டாக நான் செஞ்சேன். அப்படியே உட்காந்து அழுதுட்டாராம் அந்த சிறைச்சாலையின் தலைவர். எவ்வளவு பெரிய அன்பு! அப்போதான் காந்தியடிகள் சொன்னாராம், நீங்கள் கொடுத்த அந்த வேதத்திலேயே இருக்குதுயா அந்த அன்பு. ஆமாம், அல்லேலூயா. அன்பானவர்களே, சில சமயத்தில் நம்ம உருமாக்குறது ஜெயில் தான், போராட்டங்கள் தான், பலவீனங்கள் தான். கண்ணாப்பினா மோசமான நபராக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் சவுதியில் இருந்து 3 மாதம் சிறை தான் என்னை மாற்றுனுச்சு. சில சமயத்தில் நீங்களும் நானும் தோல்வியோடு ஓடணும் பாருங்க, தவிச்சோம் பாருங்க, கண்ணீர் விட்டோம் பாருங்க. அந்த அனுபவங்கள் தான் என்னையும் உங்களையும் உருமாற்றி இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என் நினைவுக்கு வருது. எங்க அப்பா தானே கேட்டாரு, எங்க அப்பா என்ன கேட்டாரு? தம்பி, ஏன்பா உன் கையை காட்டு. ஆமா, என் பிள்ளை ஏசாவுடைய கை மாதிரியே ஃபுல்லாக முடி இருக்குதுப்பா, உடம்பெல்லாம் முடி, கைகள் கால்கள் உடல்கள் எல்லாம் ஏசா. ஆனால் சத்தம் மட்டும் யாக்கோபு மாதிரி இருக்கேன். அவளை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் கர்த்தர் மறக்கவே இல்லை. இவனுக்கும் ஒரு பிரிவினை வருகிறது. அந்த பிரிவினை ஒரு கொஞ்ச நாள் தான். ஆனால் இவனுக்கு வந்த பிரிவினை கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே. பிள்ளைய நேசித்த பிள்ளை காணும். அவன் எங்கே போயிட்டான், செத்துட்டான்னு பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவனை இவன் பார்க்கவே இல்லை, போயிட்டானே நினச்சிட்டு தடுமாறிட்டு இருக்கிறான். அவன் மனசுல உடைவுதான் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதே நேரத்தில் 14 வருஷத்துக்கு கழிச்சு 15-16 வருஷத்தில் சந்திச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நடக்க முடியாத நிலைமையில் போய் தன்னுடைய பிள்ளையை பார்க்குறான். பிள்ளையை பார்த்த உடனே மனசு வடியுது. சே, எனக்கு கண்ணு தெரியுது, இன்னைக்கு என் பிள்ளையை பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன், தடுமாறி, ஆண்டவரே என் பிள்ளை இன்னைக்கு காலை செஞ்சீங்களப்பான்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நான் எங்கள் அப்பாவை ஏமாத்துவேன்னு அந்த நினைவு அவருடைய மனசை வந்து வாட்டுவேன். சில சமயத்தில் நான் என்ன செய்கிறேன்னா அது என்னை திருப்பி வந்து தாக்கும். பூமாரன் மாதிரி தான். ஆக பெற்றோர்கள் வெகு ஜாக்கிரதை உங்கள் பிள்ளைகளை நடத்தவும். பிள்ளைகள் உங்கள் பெற்றோருடைய மனநோக நடக்கவே கூடாது. எப்பேற்பட்ட உடைவுகளும் போராட்டங்களும் வந்தாலும் உங்கள் தகப்பனும் தாயும் நேசிக்கிற ஒரு பாத்திரமாக அவர்களையே சுற்றி சுற்றி வர ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை தன்னுடைய அப்பாவை விட்டு ஓடுறான். ஓடி அவங்க அம்மா சொல்கிறா, தம்பி நான் சொன்னதெல்லாம் நீ கேட்ட, சந்தோஷம். இப்போ கடைசியாக ஒன்று சொல்கிற, நீ செய்கிறியா? சொல்லுங்க அம்மா செய்கிறேன். நீ இங்கே இருந்தீன்னா திருமணம் செய்ய முடியாது. இந்த ஊர் பெண்களை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. நீ தூரம் போய் ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற, எங்களுடைய அழைப்பை பெற்ற உங்கள் மாமா வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் சொத்து பத்துக்களோடு தான் அனுப்பியிருக்கணும். ஏராளமான நகை நட்டுகளோட வண்டி அதாவது ஒட்டகங்களில் போயிருக்கணும். ஆனால் போகிற வழியில் என்ன நடந்ததோ தெரியாது. ஆனால் யூதர்களிலே உள்ள சரித்திர புத்தகம் சொல்லுகிறது, அவன் சகோதரன் அதையும் பிடித்து கொண்டு தன் சகோதரனை அடித்து துரத்தினான் என்று சொல்லி யூத புத்தகம் சொல்லுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அவன் பாலைவனத்திலே தடுமாறி கொண்டு போகிறான். இரவு நேரம் வருகிறது, நரிகள் ஊளையிடுகிறது, இந்த பக்கம் மிருகங்கள் சுத்துகிறது. மனித சஞ்சாரமற்ற அந்த இடத்திலே
அவன் பெத்தேல் என்கிற ஒரு இடத்துக்கு வந்த பொழுது அதிலே ஒரு கல்லை தலையணையாக வைத்துக் கொண்டு அவன் அந்த இடத்திலேயே தூங்குகிறான். தூக்கம் வரல. அப்பா வீட்டுக்கு போயிட்டேன், அம்மா வீட்டுக்கு பிரிஞ்சிட்டேன், இன்னைக்கு நான் தடுமாறி வனாந்தரமான இந்த இடத்துல கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சூரியன் அஸ்தமனமாகி இரவு வந்த வேளையில அவன் வெளிப்பாடு அவனுடைய இந்த சிந்தனையில வருகிறது, அவனுடைய தரிசனத்தில் வருகிறது. உடைஞ்சு நொறுங்கி நான் தனிமையாய் கிடக்கிறேன், என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுதுதான் வெளிப்பாடுகள் வருகிறது. உங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். நீங்க ஆண்டவரோடு அதிக இணக்கத்தோடும் அன்போடும் நெருக்கமாய் பழகுகிற பொழுது ஆண்டவர் உங்களை எந்த பாதையில நடத்தினாலும் சந்தோஷமா நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரு. அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களோட பேசுவார். ஒரு அழகிய சொல்லுங்க. பெருசா குளத்தாண்டையில அந்த 38 வருஷம் வியாதியோடு படுத்து கிடந்த நபர் ஓரத்தில் படுத்து கிடக்கிறார். என்னைக்கும் போகாதவர் அன்றைக்கு மாத்திரம் அந்த இடத்துக்கு வந்து பெருசா குளத்தாண்டைக்கு போகிறார். ஒவ்வொரு 5 மண்டபங்கள் இருக்கிறது. எல்லா மண்டபங்களையும் பார்க்கிறார். இந்த மண்டபத்தை பார்க்கிறாரு, அந்த மண்டபத்தை பார்க்கிறாரு. சீஷர்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். 5 மண்டபங்களையும் பார்த்து விட்டார். அந்த பெதஸ்தா குளத்தினுடைய கரை ஓரத்தில் ஒரு நபர் படுத்திருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றார், அவன் 38 வருஷம் வியாதி உள்ளவன் என்பதை அவன் கண்டான். கண்டு உடைந்து அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். யோவான் 5வது அதிகாரத்தில் அது சொல்லுது. என்ன காரியம் கேட்டாரு? நீ சுகமாக விரும்புகிறாய். அவன் கேட்டது தப்பான கேள்வி எதுவுமே இல்லை. நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா? நீ நல்ல சுகத்தோட இருக்க விரும்புறியா? நீ ஆசீர்வாதமா இருக்க விரும்புறியா? கடன் இல்லாம இருக்க விரும்புறியா? சொந்த வீட்டில் ஆசீர்வாதமா வாழணும்னு விரும்புறியா? குடும்ப குழப்பங்கள் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறாயா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியல, தோல்வியான வார்த்தைகள் தான் அங்கே கொண்டு வரீங்க. ஆனால் ஆண்டவர் அதை அப்படி விரும்பலை. ஒன்றுகிட்ட எதிர்பார்க்கிறது விருப்பம். உன்னுடைய விருப்பத்தில் தாங்க உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன காரியத்தை சொன்னேன்? என்னுடைய மைத்துனர் பணி செய்த அந்த கல்லூரியில் மிகுந்த பாடுகள், மிகுந்த உபத்திரவம். ரிட்டையர்மெண்ட் சமயத்தில், அதில் உங்களுக்கு சபையிலேயே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் அந்த கல்வி செயலாளர் தான் கேட்டார், மிஸ்டர் நல்லமலை, உங்களுக்கு நாங்கள் சொல்ல இயலாத உபத்திரவங்களை கொடுத்தோம், ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, எதை குறித்து செய்யலை, பணியை சிறப்பாக செஞ்சீங்க, இயேசுவை விட நீங்கள் தான் உயர்ந்தவர். ஆமாம், அப்படி தானே தான், அப்படி தானே சொன்னார். இது எவ்வளோ பெரிய அந்த அனுபவம். அந்த அந்த மட பசங்கள்கிட்ட வேலை செய்யறதே கஷ்டம். இந்த அனுபவங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறேன். எனக்கெல்லாம் கூட சில சமயத்தில் டென்ஷன் ஆகிடுவேன். ஆண்டவர் விரும்புறது நல்லா இருக்க விரும்புறியா? இருக்க விரும்புகிறேன். எப்போ அது மாறப்போகிற? நீங்கள் எப்போ மாற்ற விரும்புகிறீங்களோ அதை நான் இப்போ மாற விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவருக்கு விரும்புகிறேன். பதில் கேள்வி அப்படி தான். எப்படி ஆகும்? இந்த கேள்விலாம் உனக்கு தேவையில்லாதது. எனக்கு ரொம்ப கஷ்டம். யார் மேலே கஷ்டம்னா ஆண்டவர் மேலேயும், இன்னொரு ஆள் யார் மேலேன்னா கேப்ரியல் தூதன் மேலேயும். மரியாதைகிட்ட வந்து சொல்ற, ஒரு இடத்துல பிறப்பது பரிசுத்தம் என்னப்படும், தேவன் வந்து பிறக்கப்படும். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே. உடனே என்ன சொல்லியிருக்கணும்? இது நடக்கிறப்பதான் நீ என்னை ஏற்றுக்கொண்டு சரியா நடப்ப. அது வரைக்கும் நீ இப்படி நொண்டியா போ, மூடமா போ, குருடனா போன்னு சொல்லியிருக்கணும். சொல்லல. அவர்
ஏன்னா ஆண்டவருடைய தாயார்னு விட்டுட்டார். சகரியாகிட்ட தூபம் காட்டுகிற சகரியாகிட்ட வந்து ஆண்டவர் வெளிப்பாடுகளை விடுக்கிறார். நான் விடுதலை சொன்னேன், இந்த 3வது பணி ரொம்ப சிறப்பான பணி, தூபம் காட்டுகிறது. முந்தின நாளே, அதாவது வந்து முந்தின நாள் தூபம் காட்டின அந்த கறி நெருப்பெல்லாம் உள்ளே இருக்கும். அதையெல்லாம் பழைய வேஸ்ட் எடுத்து அதை எடுத்து போய் வெளியில் வைக்கணும், அதை துடைக்கணும், திரும்ப கறியை அதாவது நெருப்பு உங்கள் உள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும். அப்புறம் என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலைகளையும் செய்யணும். இருக்கும் மகன் இருக்கணும், மகன் இல்லை. அதை யார் கவனிக்கிறா? கர்த்தர் கவனிச்சார். கர்த்தர் தூதரன் வந்து நிற்கிறான். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தருடைய வழியை அவன் ஆயத்தப்படுத்துவான். இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். என்ன வார்த்தையை சொன்னான்? எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு போய் நடக்குமா? மன்னிக்கலாம்ல அன்னைக்கு மன்னிக்கல. இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையான இருப்ப. ஏன் இதே வேலையை மரியாதை சொல்லல? அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது சந்திக்கிறதுக்கு கேள்வி கேட்கணும்னு இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதே பதில் தான் இங்கேயும் கேட்கிறார். சுகமாக விரும்புகிறாயா? அந்த பெருசா உலகத்தில் இருக்கிற இடத்துல அவன் சொல்றான், யார் என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. அவன் நோக்கம் எல்லாம் பெதஸ்தா குலத்தை கலக்குகிற தேவதூதனுடைய மேலான தெய்வமே முன்னாடி வந்து நிற்கிறாருங்கிற அறிவு இல்லை அவங்ககிட்ட. குளத்துல கொண்டு போய் விடுறது எனக்கு ஆள் இல்லை. கரை ஓரமா வெயில கிடக்குறேன், மழையில கிடக்குறேன், உருண்டாவது அதை போய் விழுந்தலான்னு பாக்குறேன். ஆனா என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. நான் தவிக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன்? தாங்க முடியாம கடைசி நேரத்தில் ஆண்டவர் சொன்னதே, உன் படுக்கை எடுத்துட்டு போ. எழுதிச்சு உட்காந்துட்டான். படுக்கை எடுத்து அவங்கள போயிட்டே இருக்கோம். சுகம் கிடைச்சிருச்சு. அன்பானவர்களே, அதே மாதிரிதான் பெத்தேல்ல தனியா படுத்து கிடக்கிறான். ஆண்டவர் இடத்துல வந்து பேசுறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, யாக்கோப்பு தூங்கிக்கிட்டு இருக்கிறான், ஆத்துமா விழிச்சு கிடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? என் அண்ணன் இஷ்டத்துக்கெல்லாம் எல்லாமே நடந்துச்சு, இப்ப நான் ஏன் இஷ்டத்துக்கு நடக்கல. ஆனா அவர் எங்க அம்மா அப்பா சொன்ன தரிசனத்தின்படி உள்ள பெண்ணை திருமணம் செய்யணும் நான் வருகிறேன். ஆனா நிறைய போராட்டத்தை நான் சந்திக்கிறேன். இப்ப நான் என்ன செய்வது? ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். மேலிருந்து ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இந்த தரிசனத்தை பார்த்த உடனே எழுந்துச்சு உட்கார்ந்துட்டு, ஐயோ இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, அப்பா ரொம்ப பயங்கரமான இடத்துல அந்த தனிமையா வந்து நிற்கிறார். நீ தனியா இருக்கிறன்னு கவலைப்படாத, உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, உதவி செய்யா பலன் இல்லாதவனா, உதவியை நானும் செய்ய முடியல, எனக்கு யாராவது ஒருத்தவங்க செஞ்சாதான் நடக்கும், அப்படிப்பட்ட கடுமையான நிலைமையில நான் நிற்கிறேன், கவலைப்படாத. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன்னை நடத்துகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், கிருபை நிறைந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத விற்பனர்கள் 2 காரியத்தை சொல்றாங்க. ஒண்ணு, கொல்கதா மலையில எந்த இடத்துல இறந்தாரோ அந்த இடத்தினுடைய அடியாழத்துல ஆதாமுடைய கல்லறையும் இருக்கிறதாகவும், 2வது உடன்படிக்கை பெட்டி அதற்கு மேலாக இருக்கிறதாகவும், அந்த இடத்துல தான் அவருடைய சிலுவையில் இருந்து ரத்தம் சிந்தினார் என்றும் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மைன்னு காலப்போக்கில் தெரியும். அப்படி உண்மையா இருந்தால் அதிலேயும் லாபம் இருக்கிறது. முதல் மனிதனும் விடுவிக்கப்படுகிறான். 2வது உடன்படிக்கை பற்றி மாறுகிறது. 10 கற்பனைகள் 2 கற்பனைகளாய் உருவெடுத்து இயேசு என்கிற சாயலிலே உங்களுக்கும் எனக்குள்ளேயும் வந்திருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது 32வது அதிகாரத்தில் இந்த பெலியேல் என்கிற, அதாவது அந்த பெத்தேல் என்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பெத்தேல் இடத்துல வந்து படுத்து கிடக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு தெளிவாய் பேசுகிறார். பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு உடைந்து போய்
ஆண்டவருடைய முகத்தை பார்த்து விட்டு, ஆண்டவரே நான் தனிமையோடு இல்லை, உங்களுடைய கிருபையோடு போகிறேன் என்று போகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். மாறாக என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஒன்று, நீ உடைஞ்சிட்ட, தண்ணீரை போல மாறிட்ட, அல்லது சிதைஞ்சிட்ட, ஒரு மண் பாத்திரமா மாறிட்டேன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களை அவர் செயல்படுத்த அவருடைய பாதத்திலேயே உங்களை ஊற்றி விட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நான் ஆசரிப்பு கூடாரத்தின் இரவு பகலாய் காத்திருந்தவர், ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஒரு வேலைக்காரனாக இருந்தேன். கர்த்தருடைய வேலைக்காரனாக, மோசேயுடைய தலகர்த்தனாக அல்ல, வேலைக்காரனாக நான் இருந்தேன். அப்படிப்பட்ட வேலைக்காரனாகி என்னை ஒரு பொறுப்பை கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை மீட்டெடுக்கவும் அதை பங்கிட்டு அவர்களுக்கே கொடுக்கவும் பொறுப்பை இடத்தில் கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி தவித்து போய் யோசுவா நின்று கொண்டிருக்கிறார். யோசுவா 5:13 சொல்லுது, யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இவன் ஒரு ஆள் தான் நிற்கிறான், நிறைய பேர் நிற்கல, ஒரே ஆள் எரிகோவை பார்க்கிறான். வேவுக்காரர்கள் வந்து சொன்னார்கள், அந்த கோட்டையில 4 ரதம் இப்படி போகலாம், 4 ரதம் அப்படி வரலாம். கற்கோட்டை, யானையை வச்சு கூட உடைக்க முடியாது. அந்த மமத திமிர்ல தான் எரிகோவனுடைய மன்னன் சொன்ன, எங்களை அசைக்க கூட முடியாது, எது வேணாலும் பண்ணிக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாங்க, இந்த எரிகோ வழியா நாங்க போறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. பர்மிஷனா? உங்களை வாய்ஸ் அவுட் பண்ணாம நான் விட மாட்டேன்னு சொல்லி எரிகோவனுடைய மன்னன் சொன்னாங்க. அந்த நிர்பந்தமான நிலைமை, இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்திலே நின்று கொண்டிருந்தவன், அப்படிப்பட்டவன் அந்த எரிகோவின் வெளியிலே கைகளை கட்டி கொண்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். இதை நான் எப்படி ஜெயிப்பேன்? என் கையில பொறுப்பை கொடுத்துட்டு மோசே தாராளமா பரலோகத்துக்கு போயிட்டாரு, இதை நான் எப்படி ஜெயிப்பேன்? அங்க அவருடைய கண்ணில் இருந்தது பயமோ என்னன்னு தெரியாது, இயலாமையா கூட இருக்கலாம், அவிசுவாசமா கூட இருக்கலாம், மாம்ச பலத்தை கூட காண்பிக்கலாம். ஆனா அதிகாலை நேரம் அவன் எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தூங்குறாங்க, எரிகோவினுடைய ஜனங்கள் எல்லாம் தூங்குறாங்க. இவன் முன்னால பார்த்துக்கிட்டு நிற்கிறான். எரிகோ கிட்டத்தட்ட 8 ஏக்கர் நிலத்தில் இருந்துச்சான். எனக்கு அன்பானவர்களே, அது என்னன்னாக்க கானானியருடைய கடவுளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். எரிகோவுடைய மன்னர் நினைச்சான், இந்த கானான் தெய்வம் இந்த கற்கோட்டை உருவாக்கி எங்களுக்கு கொடுத்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த சூழ்நிலையில அவன் மேல பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. திடீரென்று மிக பிரம்மாண்டமான ஒரு ஆள் அவருக்கு முன்னால் நிற்கிறார். அவரை பார்த்துட்டு அந்த எரிகோவுக்கும் இந்த யோசுவா நிற்கிற இடத்துக்கு இடையில ஒரு ஆள் நிற்கிறார். யோசுவா கலங்கிட்டான், இவ்வளவு ஹைட்டான ஒரு ஆளா? அவன் அவரிடத்துல வந்து கேட்கிறான், நீர் யார்? எங்களை சார்ந்தவரா அவர்களை சார்ந்தவரா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வந்தேன். உடனே கீழே விழுந்தான், சரண்டர் ஆயிட்டான். அதோட அப்படியே புஷ்டப்போட அந்த சம்பவத்தை அப்படியே முடிச்சிட்டார் ஆண்டவர். ஆனால் என்ன நடந்திருக்கும் நான் நம்புறேன், நாளையிலிருந்து உன் மாம்ச பலத்தை நம்பாத, உன் ஜனங்களுடைய வல்லமை. நீங்க அமலேக்கியரை அடிக்கிறதுக்கு 2 பக்கமும் கைகளை தூக்கி மோசையை தாங்கி நீ அதாவது 2 பேர் பிடிச்சிங்கல்ல, நீ போய் சண்டை போட்டியில்ல, அந்த அனுபவம் இங்கே வேண்டாம்.
நான் எப்படி யுத்தம் செய்கிறேன் என்பதை நீ கவனி. என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு நாள் அந்த எரிக கோட்டையை சுற்றி வா, 7வது நாள் 7 தடவை சுற்றி வா, நான் எப்படி யுத்தம் செய்கிறேன் என்பதை நீ பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உன் பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வை. உன் போராட்டத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வை. உன் காதுகள் கேட்டு இருக்கலாம், கண்கள் பார்த்து இருக்கலாம், உன்னுடைய செயல்களிலே இது நடவாது என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை ஒன்று இல்லாம மாற்ற என் தேவனாகிய கர்த்தரால மாத்திரம் தான் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யலாம். அருமையான பவுல் சொல்றார், ரோமர் 15:32 சொல்றார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட இருந்து போராட வேண்டும். ஜெபம் என்பது ஒரு போராடுகிற ஸ்தலமாக இருக்கணும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே என் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன்னு ஓடக்கூடாது. அது சின்ன பிள்ளைங்க செய்கிற ஜெபம். சின்ன பிள்ளைங்க வரும், விளையாடிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம், அப்பா அங்கேருந்து வருவார், வேலைக்கு விட்டுட்டு அப்பா வருவார், விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளை ஓடும், ஓடி போய் அப்பா நாளைக்கு ஸ்பெஷல் டிஷ் கட்டணும், ரெடி பண்ணிட்டு அடுத்து திரும்ப போய் விளையாடிக்கிட்டு இருப்பான். விளையாடி முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விளையாடிக்கிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவான். காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்படுவான். அப்போ தான் அவங்க அப்பா போய் தோண்டுவான், அப்பா நான் நேற்று சொன்னேன்ல, என்ன சொன்னேன், ஸ்பெஷல் டிஷ் பணம் கட்டணும்னு சொன்னல, ஆமாப்பா பணம் கொடு, பணம் கொடு. எங்கள் பாப்பா தான் சொல்லுவோம், பணம் கொடு. நாளைக்கு கேட்பா 1200 வேன் பீஸ் கொடு. நான் வந்து கொடுப்பேன். முடியாது, நான்லாம் அதெல்லாம் கையை கட்டி நிற்க முடியாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவர் சொல்றது, நான்லாம் கையை கட்ட முடியாது, குடே குடே. ஒரு கவனம் போட்டு கொடுத்தாதான் சந்தோஷமா போகும். பிரச்சனை பிள்ளைகளுக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளை தேவனுக்குள்ள நடத்தணும், ஒன்றும் சாதிக்க முடியாது. அன்பானவர்களே, அவன் சொல்றான், நான் ஜெபத்துல போராடுறது போல நீங்கள் என்னோடு போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்றார், 6:12 சொல்றார், வாசிக்க ஒருத்தர். எபேசியர் 6:12. நமக்கு முதல் காரியம் என்ன காரியத்தை சொல்றாரு? நல்லா கவனிக்கணும். மாம்சத்தோடும், 2வது ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்திலே இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோட 6 விதமான போராட்டம் நமக்கு இருக்குது. நம்ம மனைவி பிள்ளைகளை நமக்கு தொல்லையா நிற்பாங்க, நம்முடைய சொந்த ரத்தமே நமக்கு எதிரியா நிற்கும். உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும். வானத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிற அசுத்த ஆவிகளால நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்பான், கடைசியில் முடியலன்னா என்ன பண்ணுவான்? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உருமார்களை எடுத்துட்டு போய் மந்திரம் பண்ணி நம்ம ஒரு சுரங்க வச்சிருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாராம் உங்க பிள்ளை வெளியே சுற்றுகிறார். அல்லேலூயா. என்ன செய்யுது, என்ன ஐயா பண்றது? அவனை நீங்களும் அப்படிதான் இருந்திருக்கீங்க, உங்க அப்பாவும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம கடமை கடைசி வரைக்கும் கடைசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. டேய், யார் அந்த வெளியில நிற்கிறது? அவனை பிடிச்சி போடுங்க. அவனை நல்லா கவனிக்கணும். அவனை தூக்கிட்டு போய் சண்டே கிளாஸ்ல போட்டு, இவன் தான் சட்டம் இல்லை. அன்பானவர்களே, நமக்கு எல்லா விதமான போராட்டங்களும் உண்டு. ஆமென். இது எல்லாத்தையும் விட
கடைசியாக 7வது போராட்டம் தான் ரொம்ப பயங்கரமானது. யூதாவுக்கு நிருபத்தில் 3வது வசனம் சொல்லுது. கடைசியில் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடும். ரொம்ப பயங்கரமான போராட்டம். விசுவாசத்தை உடைக்கிற மாதிரியே சம்பவங்கள் வரும். உங்க சொந்த பந்தங்கள்ல எல்லா பிரச்சனைகளும் புதுசு 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 புதுசாக கிளம்பிட்டே இருக்கும். அதை குறிச்செல்லாம் கவலைப்படாத. ஒரு விசுவாச வாழ்க்கை கர்த்தர் அமைச்சு கொடுக்கிறது. அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு. ஆமென். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகிக்க மாட்டார். எந்த போராட்டம் வந்தாலும் அவைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உனக்கு தருவார். விசுவாச வாழ்க்கையை விட்டுடாத. விசுவாச வாழ்க்கைக்காக உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எதை குறித்து கவலைப்படாத. பிரச்சனை வந்தா இந்த இடத்துக்கு இருந்தாலும் போயிரு. ஆமென். பாருங்க, பெருமாள் ரொம்ப அழகாக இந்த பாட்டு பாடியிருக்காரு. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, சோதனைகளுக்குட்பட பண்ணுகிற பொழுது பாய்ந்து செல்ல நீ ரெடியா இருக்கணும். யாபோக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தை என்ன? பாய்ந்து செல்லுதல். என்னாகும் 13:30 80 வயது கிழவன் 80 வயது கிழவனாகிய காலேப்பு சொல்றான். 13:30 சொல்றான், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றார். வயசு முக்கியமல்ல, அனுபவங்களும் முக்கியமல்ல. உனக்குள் இருக்கிற விசுவாச வாழ்க்கை இருக்கிறது. உனக்குள் விசுவாசத்தை தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீ பாய்ந்து சென்று சுதந்தரிக்க முடியும். நீ பாய்ந்து சென்று வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். நீ பாய்ந்து சென்று உன்னை தோல்வியுறை செய்கிற அவிசுவாசத்தை அழிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உடைஞ்சி நொறுங்கி ஆண்டவரே என்னை உருமாற்றும் என்று நீ சொல்லும் பொழுது உன்னை எல்லா நிலைமைகளையும் அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அளவற்ற கிருபைகளை கொடுக்கிற தேவன். சில சமயத்தில் எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு ஆள் வந்தான். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனை முடிந்து வாசலே ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான். உள்ளே வந்தான். வந்து ஒரு குறிப்பிட்ட விசுவாசத்தை சுட்டி காட்டினான். இவன் உங்கள் விசுவாசி தானே? ஆமாம். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன். சரி சொல்லு. அந்த விசுவாசி இவரை குறித்து சொல்ல போகிறார். அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னார், பேசாமல் இருப்பார். அப்போ அந்த விசுவாசியை பார்த்து அவர் சொன்னார், அந்த அவிசுவாசி, இவன் விசுவாசி, இவன் சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு. இவன் விசுவாசத்துக்கே உங்கள் சத்தியத்துக்கு லாயக்கலாதான். இவன் இப்படி தப்பு பண்ணுறான், இப்படி தப்பு பண்ணுறான், இப்படி தப்பு பண்ணுறான்னு வரிசையை சொன்னார். எங்கள் பாஸ்டர் ஒரே வார்த்தை சொன்னார், நேற்று வரைக்கும் உங்கள் ஊருக்காரன் தான்,
இன்னாருடைய பிள்ளை தான். இவன் இன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளை, ரெண்டாவது என் சகோதரன். உனக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்க வச்சு மாமா நீங்க வாருங்க, பிள்ளைங்கள அது அடங்க மாட்டேங்குது, தரத்தையே பிடிச்சி போயிடுவோம். அவனுக்கு தரத்து விட்டியா இல்லையா? எப்படிங்க என் பிள்ளையை தரத்துவது? அதே தான் ஐயா, என் பிள்ளையும் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வளருவான், ஒரு நாள் ஒன்றை விட பரிசுத்தமாக இருப்பான். வேலையை பார்த்துட்டு போயான்னாரு, சட்டப்படாமல் வெளியே ஓடியே போயிட்டான். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு கணக்கில் வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து, எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்து, எந்த அளவுக்கு மேன்மையான பாத்திரமா நீ மாற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். உனக்குள் விசுவாசத்தை தூண்டி உன்னை துவக்கி உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் அவருடைய வல்லமை உன்னால் உன்னை நடத்துவார். ஆமென். யாபோக்குன்னா அளவற்றன்னு ஒரு அர்த்தமும் உண்டு. வல்லமில்லாத ஒரு தெய்வத்தை நீங்க ஆராதிக்கல, அபிஷேகம் இல்லாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல. தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி தன்னையே மாற்றிட்டு மனுஷனை வந்தாரு. இன்னைக்கு அப்படி இல்லை, எனக்குள்ளேயே அவர் வந்திருக்கிறார். உடனே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவதூதனை பார்த்தா வயிற்றால போயிடும் நம்முடைய யூத ஜனங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை எனக்குள்ளேயே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ நான் எவ்வளவு அற்புதமான மனுஷன், எவ்வளவு பெரிய மனுஷன். நான் ஒரு சாதாரணமான மனுஷனா கிடையாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அளவற்ற கிருபைகளாலும், அளவற்ற அபிஷேகத்தினாலும், அளவற்ற ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்பி நடத்துகிற தேவனை ஆராதிக்கிற பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? யாபோக்குன்னா கடைசியா செழிப்பு நிறைந்த நதின்னு அர்த்தம். செழிப்பு நிறைந்த அந்த ஆற்றில் என்ன இருக்குது? மீன்கள் இருக்குது, நிறைய ஜந்துக்கள் இருக்குது. அந்த நீர் இல்லாத ஒரு மனுஷனும் வாடுறதில்லை, ஒரு மிருகங்களும் வாடுறதில்லை. அதை போல சுவாசமானவர் அப்படி தேவன் நம்ம அற்பமாக விட மாட்டார். ஆச்சரியப்படுகிற விதமாய் நடத்தி உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. உன்னையும் ஒன்றுதான் ஆண்டவர் சொல்றார். விட்டு நீங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒழுங்கில்லாத, சீர்படாத, விட்டு கொடுக்க மனம் இல்லாத, விசுவாசம் இல்லாத இடத்துல நீ இருக்காத, வெளியில போய் ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். கடைசி சிதறடிக்கிறார். உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பாளையத்தை பிசாசு கொண்டு வந்து நிறுத்தினாலும் உன்னை ஜெயிக்க ஆண்டவர் அவனை விடவே மாட்டார். நீங்க நினைக்கலாம், இப்ப அவன் ஜெயிச்சுட்டாங்க. இல்லை, ஜெயிக்கல. ஆமென். சிங்கமோ புலியோ என்ன செய்யுமா? சும்மா இருக்காது. அது எந்த அளவுக்கு பேசக்கூடாது, நல்லா கவனிக்கணும். சத்தம் போடாதீங்கன்னாக்க நல்லா கவனிக்கணும். ஒரு புலி பாயணும்னா பேக்கில் போகும், பேக்கில் போய் தான் தாண்டி வரும். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு அரபு நாட்டுக்காரர் ஒரு அருமையான, அதை முடிச்சு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அரபு நாட்டுக்காரர் ஒரு அருமையான ஒரு காட்டு விலங்கு, ஒரு மலை பாம்பு வளர்த்தான். எல்லாரும் அவங்க சிங்கத்தை கூட வளர்க்குறானோ, புலியை வளர்க்குறானோ, கரடியை வளர்க்குறானுங்க. ஆப்பிரிக்கன்காரெல்லாம் அதை விட மோசம். அதை விட இங்கே கிழக்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா மிருகங்களையும் வளர்ப்பானுங்க, வளர்த்துட்டு விற்றுவானுவோம். அதெல்லாம் அந்த சகஜம். நம்ம பகுதியில் அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த பயங்கரமான மலை பாம்பை வளர்த்தாங்க. நல்லா அதுக்கு தேவையான டாக்டரை கேட்டு எல்லா உணவு வகையிலும் அழகாக கொடுத்து நடத்தினான். அந்த மலைப்பாம்பு எப்பொழுதும் அவன் தோல் மேலே தான் இருக்கும். ஒரு வாரமாக அந்த மலைப்பாம்பு அவன் கழுத்தை சுற்றுது, உடம்பு ஒரு ரவுண்டு சுற்றுது, அப்புறம் கீழே இறங்கி போயிடுது. சில சமயத்தில் கால்களை மட்டும் சூழ்ந்து நிற்கிது, அப்படி சுற்றி நிற்கிது. ஒரு வாரமாக சாப்பிடவே இல்லை. அவன் என்னென்னமோ வினோதமான ஆகாரத்தெல்லாம் கொடுத்து பார்த்தான், அது சாப்பிடவே இல்லை. அவனுக்கு ரொம்ப கவலை. ஒரு நாள் தன்னுடைய டாக்டர் போய் அழைச்சிட்டு வர சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறான், என் மலைப்பாம்பு ஒரு வாரமாச்சு சாப்பிடவே இல்லை. ஒரு வாரமாக சாப்பிடலையா? என்ன செய்யுது? என் கழுத்தை சுற்றுது, உடம்பெல்லாம்
சுத்துது, அப்புறம் தானே இறங்கி போய் படுத்துக்குது, சோர்ந்து போய் படுத்துக்குது. இது பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. அந்த மலைப்பாம்பு உன் உடம்பை சுற்றுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? என்ன? உன்னை எந்த அளவுக்கு சுற்றினா உன் இடுப்பு எலும்பு உடைக்கலாம், கழுத்தெலும்பு உடைக்கலாம், உன் கால் எலும்பு உடைக்கலாம். ஒரு வாரம் ஏன் சாப்பிடாம கிடக்குது? அது ஒரு வாரம் எம்டியா தன்னுடைய சிரமத்தை வச்சு உன்னை முழுசும் சாப்பிட்டுட்டு முழுக்கி திருப்தியா ஒரு மாசம் சும்மா கிடக்கலாம்னு நினைக்குது. ஐயோ, நான் என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய வேணாம். அது காட்டு விலங்கு, இழுத்துட்டு போய் காட்டை விட்டுட்டு வா. காடு காடு தான், நாடு நாடு தான். இதுதான் வாழ்க்கை. ஆமே அன்பர்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி அளிக்கணும். கர்த்தரிடத்துல அற்புதமா ஒப்பு கொடுக்கணும். உனக்கு வருகிற ராத்திரியில வருகிற போராட்டம், அந்த ராத்திரியில போய் யாபோக்கு நதியில உட்கார்ந்தான். நீ கூட தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டிய நேரம் இருக்கிறது. உனக்கு நெருக்குதல் வந்து போராட்டம் வந்து இன்னைக்கு தவிக்கிற பாரு, இப்போதான் நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார வேண்டிய சரியான நேரம். இந்த நேரத்துக்கு நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உனக்காக வெளிப்பாடுகளை கொடுப்பார், வல்லமைகளை தருவார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வீழ்ச்சி அடைய செய்வார், தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். உங்க வாழ்க்கையிலே தான் நான் சொல்றேன். நெருக்கம் வந்திருக்கா, போராட்டம் வந்திருக்கா, கசப்பு வந்திருக்கா, கவலையே வேணாம். ஒரு பெரிய பெருக்கம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். மாமரத்துல பழங்கள் பழுத்துருச்சு, அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மரம் புதிய கடுக்க முடியாது, எடுத்துடும். அதை போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து அநேகருக்கு சாட்சியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நேரங்களை கொடுக்கும் பொழுது, உங்களுடைய பணங்களை கொடுக்கும் பொழுது, உங்களுடைய நல் வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ராத்திரி உனக்கு வெற்றியான ஒரு ராத்திரியாக மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.